தி ஃபேமிலி மேன் 3க்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு ராஜா டிகே டைரக்ஷன்ல மனோஜ் பிரியாமணி நடிக்கிறாங்க. அடுத்த வருஷம் அமேசான் பிரைம்ல இது ரிலீஸ் ஆகும். கவினோட ஸ்டார் மூவிக்கு சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ரன் டைம் 2 மணி நேரம் 38 நிமிஷம். மே 10 மூவி ரிலீஸ் ஆகும். சந்தானமோட இங்க நான்தா கிங் மூவில இருந்து இன்னொரு சாங் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த படம் மே 10 வரும்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. இப்ப ஒரு வாரம் போஸ்ட்போன் ஆகி மே 17 தான் வரப்போகுது. அனுபமா பரமேஸ்வரனோட அடுத்த படத்துக்கான டைட்டில் லாக்டவுன். இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. தலைமை செயலகம்னு ஒரு புது வெப் சீரிஸ் மே 17 ஜீ தமிழ்ல பிரீமியர் ஆக போகுது. வசந்த பாலன் டைரக்ஷன்ல கிஷோர், ஸ்ரேயா ரெட்டி, பரத், ரம்யா நம்பீசன், ஆதித்யா மேனன் நடிக்கிறாங்க. ஜிப்ரான் மியூசிக் பண்றாரு. ரீசெண்டா ஒரு நொடின்னு ஒரு படம் வந்து ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த காம்போ திரும்ப இன்னொரு மூவில ஒன்னு சேர்ந்திருக்காங்க. இதுக்கான பூஜை இன்னைக்கு போட்டிருக்காங்க. டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கு சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. துருவிக்ரமோட அடுத்த படத்துக்கான டைட்டில் பைசன். இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆயிட்டு போஸ்டர் பார்க்க செம்மையா இருக்கு. மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல துருவிக்ரம், அனுபமா, ரஜிஷா விஜயன், லால், பசுபதி, கலையரசன் நடிக்கிறாங்க. நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்றாரு. ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு அரண்மனை 4 ரிலீஸ் ஆன 3 நாள்ல 22 கோடி வசூல் பண்ணிருக்கு. கமல் அண்ட் சிம்பு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்னு இப்ப செம்மையா வைரல் ஆகுது. இதுல கமலை பார்த்தா சத்யா மூவில வர லுக்லயும் சிம்பு காளை மூவில வர லுக்லயும் இருக்காரு. இந்தியன் 2 படம் ஜூலைக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு ரீசெண்டா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை 18 வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நியூஸ் வருது. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தக் லைஃப்ல இருந்து சிம்புவோட கிளிம்ஸ் வீடியோ மே 8 ரிலீஸ் ஆக போகுது. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. தனுஷோட ராயன் படம் ஜூன்ல ரிலீஸ் ஆகும்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் மே 9 ரிலீஸ் ஆக போகுது. இதையும் அபிஷியலா சொல்லிட்டாங்க. சூர்யா அண்ட் ஜோதிகா சேர்ந்து அடுத்த ஒரு வெப் சீரிஸ்ல நடிக்க போறது நியூஸ் வந்திருக்கு. இது ஒரு எமோஷனல் த்ரில்லர் சீரிஸ்னு சொல்றாங்க. அப்டேட் எப்ப வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி 69 மூவிக்கு யார் மியூசிக் பண்ணா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அனிருத் பண்ணா நல்லா இருக்கும். குட் பேட் அக்லி மூவில டிஏஜிங் இருக்கா, இது உண்மையானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் இது வரைக்கும் வரல. ஆனா இந்த மூவில அஜித்துக்கு 3 லுக்கு, சோ டிஏஜிங் இருக்க வாய்ப்பு இருக்கு. அஜித் சன் பிக்சர்ஸ் காம்போ வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. சிறுத்தை சிவா படம் கூட சன் பிக்சர்ஸ் தான் பண்ண வாய்ப்பு அதிகம். முஃபாசா தி லைன் கிங்கோட டீசர் பத்தி ரிவ்யூ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இது வந்தப்போ சொல்ல மறந்துட்டேன். இது சூப்பரா இருந்துச்சு. லட்சுமி மேனனோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவங்க சப்தா மூவில இருக்காங்க. வாரணமாயிரமோட ரீரிலீஸ் கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஓப்பனிங் டே கலெக்ஷன் 1.40 கோடி, ஃபைனல் கலெக்ஷன் இல்ல. இந்தியன் 2ல எத்தனை சாங்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்ப வரும்னு கேக்குறீங்க. இதுக்கான எந்த அப்டேட்டும் இப்போதைக்கு இல்ல. நான் வந்தா சொல்றேன். அதமுகம் ஹிட்டா ஃபிளாப்பா பார்ட் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ரொம்ப ஆவரேஜா போன படம் தான். சோ பார்ட் 2 வருமாங்கிறது டவுட். இந்தியன் 2 போஸ்ட்போன் ஆச்சுன்னா அந்த டேட்டுக்கு தங்களான கொண்டு வரலாமே, அதை ஏன் பண்ண மாட்டாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்தியன் 2 போஸ்ட்போன் இன்னும் அபிஷியலா சொல்லவே இல்ல. சோ அது சொன்னதுக்கு அப்புறம் தான் இது நடக்குமான்னு பார்க்க முடியும். குட் பேட் அக்லியோட கேஸ்ட் அப்டேட் மே 10 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்டேட் எனக்கு வருமானு தெரியல. ஆனா ஷூட்டிங் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா கேஸ்ட் யாருன்னு லீக் ஆயிடும். நான் அப்ப சொல்றேன். அரண்மனை 4 தான் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஹிட் படமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இப்ப ஒரு நொடி வந்து ஓரளவுக்கு நல்லா போகுது. ஆனா அதை விட இதான் கொஞ்சம் பெரிய ஹிட். புஷ்பா 2 ட்ரெய்லர் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆகஸ்ட் 15 தான் படம் வரப்போகுது. சோ ஜூலை எண்டு இல்ல ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல வரும். இது என்னோட கெஸ். துருவா படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஹிட் தான். தளபதிக்கு துப்பாக்கி படம் மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு SK23 அமையுமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா முருகதாஸ் கம்பேக் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ஸ்ட்ராங்கா கொடுப்பாரு. அப்படி வந்த படம் தான் துப்பாக்கி. 7ஆம் அருவி ரிலீஸ் ஆகி செகண்ட் ஹாஃபுக்கு லைட்டா மிக்ஸ்டு ரிவ்யூ வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேரை மாத்தணும்னு அவர் பண்ண படம் தான் துப்பாக்கி. சோ அது மாதிரி இதுலயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. கோட் மூவிக்கு ஆடியோ லான்ச் நடக்குமா, லியோ படத்துக்கு வந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆடியோ லான்ச் நடக்கும். அதே சமயம் பிரச்சனையும் வரும். ஏன்னா பிரச்சனை இல்லாம தளபதி படம் வராது. காட்ஸிலா எக்ஸ் காங் நீ எம்பையரோட OTT ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. மே 14 வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஏவிஎம், ஜெமினி, திருப்பதி, விஜயா ப்ரொடக்ஷன்லாம் இப்ப என்ன பண்றாங்க, இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவங்க எல்லாம் சும்மா தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதா சொல்லி ரீசெண்டா எந்த படமும் நான் பார்க்கல. இது அனிருத்தோட ஏரா டைம்ங்கிறதுனால இவனோட சாங் ஹிட் ஆக மாட்டேதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படிலாம் கிடையாது. சாங் நல்லா போட்டா ஹிட் ஆகும். அனிருத் தான் இப்ப ஃபேமஸ், அது உண்மைதான். ஆனா அனிருத்தை விட ஒன்னு பெஸ்டா கொடுத்தா அது ஹிட் ஆக போகுது. ரியோ அண்ட் மாளவிகா மனோஜ் திரும்ப ஒரு படம் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்ப என்ன தெரியுதுன்னா நீங்க வீடியோ ஃபுல்லா பாக்குறது இல்லன்னு தெரியுது. ஏன்னா இந்த அப்டேட் நான் 2 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த படம் கன்ஃபார்ம் தான். ஆவேசமோட கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரல. இது 18 நாளுக்கான கலெக்ஷன். இதான் கடைசியா வந்த ரிப்போர்ட். அச்சோ சாங்கோட அன்கட் வெர்ஷன் யூடியூப்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பாசிபிள் இருக்கு. தளபதி எலெக்ஷன்ல தோத்தா திரும்ப சினிமாக்கு வருவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சான்ஸ் இருக்கு. டாக்ஸிக் மூவிக்கான வில்லன் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அவங்க கேஸ்ட சொல்லவே இல்ல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கபாலி படம் ஹிட்டா ஃபிளாப்பா பார்ட் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் ஹிட் தான். ஆனா பார்ட் 2 எல்லாம் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. விஜய் அண்ட் அஜித்ல இப்ப யாருக்கு ஃபேன்ஸ் அதிகம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு நான் பதில் சொன்னா கண்டிப்பா என்ன வச்சு செய்வீங்க. இதுக்கு நான் பதில நீங்களே சொல்லுங்க.
ஒருத்தர் ஏதோ சொல்லியிருக்காரு, ஆனா எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. டாப் 10 மாஸ் பிஜிஎம் ஃபுல் ஆக்ஷன் அண்ட் ரொமான்ஸ் மூவிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. பிஜிஎம்லாம் நீங்க யூடியூப்ல போட்டு எடுக்கலாம். ஆக்ஷன் அண்ட் ரொமான்ஸ் மூவிஸ்க்கு மட்டும் லிஸ்ட் இருந்தா நான் அடுத்து போடுறேன். பவன் கல்யாணோட போட்டோவை இன்ட்ரோல ஆட் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு நான் நேத்து சொன்ன பதில் தான். இந்த இன்ட்ரோல இதுக்கு மேல போட்டோ ஆட் பண்ண முடியாது. நான் ஃபியூச்சர்ல வேற மாதிரி இன்ட்ரோ ரெடி பண்ணா அதுல ட்ரை பண்றேன். நிறைய 12th ஸ்டூடெண்ட் இன்னைக்கு அவங்க ரிசல்ட்ட சொன்னீங்க, பாஸ் ஆயிட்டேன், ஆனா மார்க் கம்மின்னு சொல்றீங்க. யாரோ ஒருத்தர் திருத்தி போடுற மார்க்கு நம்ம வாழ்க்கையை கண்டிப்பா நிர்ணயிக்காது. இது நான் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசணும்னு சொல்லல, உண்மையாவே இதான். மார்க் அதிகமா எடுத்து ஜெயிச்சுட்டு மார்க் கம்மியா எடுத்து தோத்துட்டேன்லாம் கிடையாது. இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு, அதை கண்டுபிடிச்சு மேல வரவன் தான் ஜெயிச்சவன். இந்த மார்க் உங்க வாழ்க்கையை வெற்றிக்கு கொண்டு போவாது, உங்க திறமை தான் கொண்டு போவோம். சோ அது என்னன்னு பாருங்க, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. சோ மார்க் அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு திறமை இருக்குல்ல, அதை வளர்த்துக்கங்க. அதான் நான் சொல்ல வந்தது. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் பாயும்புலி. இன்னைக்கு கேம் இல்ல, இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.